தான் சிறுமியாக இருந்தது முதல் திமுகவில் இருக்கும் துரைமுருகன் தற்போது அக்கட்சியில் மூத்த மாணவராக அல்லாமல் ஆசிரியராக இருந்திருக்க வேண்டும் என பாஜக நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அவரது பேட்டியை பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். சகோதரர் ரஜினிகாந்த் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புயலை உருவாக்கி இருக்கிறார், சுனாமியே உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து. அதாவது அவர் சொன்னது சன் டிவி தம்பிங்க இருக்கீங்களான்னு தெரியல, கலைஞர் டிவி இருக்கீங்களான்னு தெரியல, திருப்பி அதை போட்டுட்டு இருக்கீங்க, அதை என்டார்ஸ் பண்றீங்க. அப்படியே பாவம் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எப்படின்னா, இப்ப ஓமந்தூரார் கல்லூரி இருக்குதுல்ல, அந்த வளாகத்துல துரைமுருகன் அண்ணன் வீட்டு முன்னால மணல் அடிச்சு போட்டிருப்பாங்க. அப்போ கதிர் ஆனந்த், நாங்க, ரகுமான் கானோட பையன் சுபீர் ஆனந்த், இவங்க எல்லாம் உட்கார்ந்து மணல்ல விளையாடிட்டு இருப்போம். ஆக அந்த அளவிற்கு சீனியர். அவர் வீட்டு முன்னால மணல்ல கபடி விளையாடி மணல் எடுத்து விளையாடுன நானு ஒரு கட்சியின் தலைவராகி ஆளுநராகி 2 மாநிலத்திற்கு திருப்பியும் கட்சியை பலப்படுத்துற அளவுக்கு வந்திருக்கேன். அப்ப அவர் எவ்வளவு சீனியர். ஆக அப்படிப்பட்ட சீனியர் ஸ்டூடெண்டா இருக்க முடியாது, ஆசிரியரா தான் இருந்திருக்கணும். இதனால்தான் வாரிசு அரசியலை வேண்டாம் என்று நாங்க சொல்கிறோம். கட்சிக்கு கடுமையாக உழைத்த அண்ணன் துரைமுருகன் ஸ்டாலினுக்கு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்றால் அடுத்து உதயநிதிக்கு கீழ்ப்படிதலா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு உதயநிதி சொல்றாரு, அண்ணன் துரைமுருகனோட கருத்தெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டாமா. அப்ப ரஜினி கருத்து சீரியஸா எடுத்துக்கிறீங்களா? அதனால பாவம் துரைமுருகன் அண்ணன், டிஆர் பாலு அண்ணன் பாவம், அவர் மூஞ்சிலே சிரிப்பை நான் பார்க்கல. ஏன்னா அவங்களாம் ரொம்ப சீனியர். அவர்கிட்ட இருந்து புடுங்கி கனிமொழிட்ட கொடுத்தாச்சு. டிஆர் பாலு அண்ணனுக்கு தான் நாடாளுமன்றத்துல தலைவர் பதவியை கொடுத்துருக்கணும், அதை புடுங்கி கனிமொழிட்ட கொடுத்தாச்சு. இப்ப துரைமுருகன் அண்ணனுக்கு வர வேண்டியதை புடுங்கி ஸ்டாலின்ட்ட கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதற்கு மேல சீனியர்ஸ் எவ்வளவோ இருக்காங்க, அவங்களுக்கு புடுங்கி இப்போ உதயநிதிக்கு கொடுக்க போறாங்க. ஆக ஒரு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. கனிமொழி, உதயநிதி, அதுல தயாநிதி மாறனுக்கு என்ன சிரிப்பு தெரியுமா? நான் பார்த்தேன், தொலைக்காட்சியில பார்த்து சிரிப்போ சிரிப்பு. ஏன்னா அப்படியே சீனியர்ஸ் குறைச்சி மதிப்பிடுறாங்களாம். அதனால இது தப்புப்பா. கட்சியின் உழைத்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்னைக்கு இதை சிந்திக்க வேண்டும். பாஜகவின் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க அதுல சீனியர்ஸ் எல்லாம் எங்க கட்சியில மரியாதை கொடுப்பாங்க. அதனால தயவு செய்து எங்களோட உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.